ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் Zigzag ரிட்டன் பை ஆஷா நேமியா. இதில் Zigzag அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அது ஒரு பறவை. அந்த பறவையை இந்த ஆத்தர் வீட்டில் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருந்திருப்பார். அதை இவங்கக்கிட்ட இப்போ கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த லெசன் பூரா ஸ்டோரியாக போகுது. The family that shelters a new pet is totally taken up by the commotion it creates at home. இதில் கமோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சவுண்டு, ஒரு நாய்ஸ். ஸோ அந்த ஃபேமிலி ஒரு நியூ பெட் வாங்குது. அந்த பெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெட் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது. Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. ஸோ இந்த கதையை படிச்சுக்கிட்டு அந்த பெட் ஏன் அப்படி கத்துது அப்படிங்கிற ரியாலிட்டியை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் இருக்க கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா, அசோக் டி கிருஷ்ணன், அவர் ஒரு டாக்டர், சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணா, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க அசோக் கிருஷ்ணனோட ஒய்ஃப். அரவிந்த் அப்படிங்கிறது இவங்க 2 பேரோட பையன். மாயா அப்படிங்கிறது இவங்க 2 பேரோட டாட்டர். அங்கிள் சோமு அப்படிங்கிறவர் யாருன்னா, கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, அவர் ஒரு டாக்டர், சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். விசு அப்படிங்கிறவர் யாருன்னா, சோமுவோட ஒரு பழைய குக். ஜிக்ஸாக் அப்படிங்கிறது யாருன்னா, அந்த பெட்டு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக் usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patient left out a variety of blood-curdling yells and ear-splitting soaps. ஸோ இதில் டாக்டர் டி கிருஷ்ணன் கிளினிக் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணன் வச்சுருக்கிற கிளினிக். ஸோ அது எப்பயுமே என்ன சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்னா, அதை கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அது ஏதோ ஆன்ஷியன்ட் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி இருக்குமா. எதுக்கு பதிலனா, சைல்ட்ஹுட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக அது என்னவோ எப்படி தெரியுதுன்னா, ஆன்ஷியன்ட் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி தெரியுதான். அதாவது சைனீஸ், அந்த காலத்தில் சைனீஸ் அங்கே வச்சு கொடுமைப்படுத்துவாங்க போல். ஸோ அந்த மாதிரி இவரோட கிளினிக் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னா, திஸ் வாஸ் பிகாஸ் த டைனி சில்ட்ரன். ஏன்னா அங்கே குழந்தைங்கள்லாம் வருவாங்க. அவனோட பேஷண்ட்ஸே யாருன்னா குழந்தைங்கன்னா, அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி வருங்கன்னா, பிளட் கர்ட்லிங் எல்ஸ். இதில் கர்ட்லிங் அப்படின்னா ரத்தம் கட்டி இருக்கிறது. ஸோ ரத்தம் கட்டி வலிக்குது, எங்கேயாவது கீழே விழுந்துட்டு ரத்தம் கட்டிடும்ல, வலிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவாங்க. இயர் ஸ்ப்ளிட்டிங் சாப்ஸ். இல்லை சாப்ஸ்னாலும் அழுகிறது தான். ஸ்ப்ளிட்டிங்னால் காதை கிழிக்கிற மாதிரி ஒரு சத்தம். ஸோ குழந்தைங்க எப்போயுமே வீச்சுன்னு அழுதுகிட்டே தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ அது எப்போயுமே ஒரு அமைதியாகவே இல்லாத ஒரு கிளினிக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷண்ட் வேர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ் அண்ட் க்ரையிங் ஸோ லவ்லி. ஹீ அப்பாலஜைஸ்ட் டு ஹிஸ் ஒய்ஃப் ஒன் ஈவினிங். ஸோ இது எதனால் அப்படின்னா, அவங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே எப்போயுமே சவுண்டாக கத்திக்கிட்டே அழுதுகிட்டே வர்றதுனால தான் அந்த இடம் அப்படி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவர் ஒய்ஃப் கிட்ட திடீர்னு ஒரு தடவை போய் சாரி கேட்குறாரு. அப்பாலஜைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரி கேட்குறாரு. தட் சோமு couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes, even though I clearly said no. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சோமு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். நான் அதுக்கு நோன் தான் சொன்னேன். ஆனால் அவர் காதில் எஸ்ன்னு விழுந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, என்ன ஃபோன் பண்ணி சொன்னாருன்னா, ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு பெட் இருக்குது. அவர் இப்போ அலாஸ்கா போகிறாராம். சோமுன்றவர் அலாஸ்காவுக்கு கிளம்புறாரு. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் ஜிக்ஸாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் நோன் தான் சொன்னேன், ஆனால் அது அவர் காதில் எஸ்ன்னு விழுந்துருச்சு போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நோ யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். ஸோ வீக்குன்னு அப்படி சொல்ல வராரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், ஒய்ஃப் ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் நீ அடுத்த வாரம் நடக்க போகிற எக்ஸிபிஷனுக்காக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கிட்டே பேசிகிட்ருக்காரு. ஜிக்ஸாக் இன்டரப்டட் their 9-year-old daughter. ஸோ அப்போ யார் கேட்குறாங்கன்னா, ஜிக்ஸாக்கா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்கன்னா, மாயா கேட்குறா. மாயாவுக்கு எத்தனை வயசாகுதுன்னா 9 வயசாகுது.
Is that Uncle Somu prized giant green and gold fighting beetle? The one that spits deadly poison straight into its opponent's eye? ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, அந்த பாப்பா என்ன கேட்குதுன்னா, அங்கிள் சோமு நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு, ஒரு பெரிய ஜெயிண்ட்னா பெரிய ஒரு க்ரீன் கலரில் கோல்டன் கலரில் வந்துட்டு சண்டை போடுற ஒரு பூச்சி இருக்கும்ல, அதான் கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பூச்சி என்ன பண்ணோன்னா கண்ணில் பாய்சனாக துப்புமா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்ணில் பாய்சனாக துப்புமா. ஸோ அந்த தான் நம்மளுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. நோ corrected her older brother Aravind, eyes shining in pure delight. ஸோ அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான், நோ அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்கிறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவன் ஐஸ் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கான் சந்தோஷத்தில். ஏன்னா அந்த 2 குழந்தைங்களும் வந்துட்டு இந்த பெட்டு வரப்போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. The beetle is called Spitfire. Zigzag must be Uncle Somu's pet snake. ஸோ அவன் சொல்கிறான்னா, நீ சொல்கிற பீட்டில் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்பிட்ஃபயரு, அது கிடையாது. ஸோ சோமுவோட ஜிக்ஸாக் வேறு என்ன இருக்குன்னா, அங்கிளோட பாம்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். த ஆஃப்ரிக்கன் சைடு விண்டர். ஸோ சைடு விண்டருங்கிறது அவர் ஆஃப்ரிக்கன் சைடு விண்டர் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது ஒரு பாம்பு. சைடு விண்டர்னு என்னென்னா ஒரு பேல் கலரில் இருக்கும் அந்த பாம்பு. அது வந்து எப்படின்னா மாதிரி மூவ் பண்ணி போகும், சைடில் வளைஞ்சு போகுமா. ஸோ அந்த பாம்பை தான் இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான். த ஒன் தட் ஸ்லித்தர்ஸ் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ். ஏன்னா அது வந்துட்டு ஜிக்ஸாக்காக வந்துட்டு நெளிஞ்சு போகுது இல்லை, அதனால் வந்துட்டு அதுக்கு பேர் தான் ஜிக்ஸாகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறான்னா அரவிந்த் சொல்கிறான். ஜிக்ஸாக்ஸ்னால் ஒரு மாதிரி ஆசிலேட்டிங் மோஷனில் வந்துட்டு அப்படியே, ஸ்லித்தர் அப்படின்னா அப்படியே ஆசிலேட்டிங் மோஷனில் அப்படியே வளைஞ்சு போகிறது. யூ ஆர் போத் quite mistaken, their father hastened to explain, seeing his wife's horrified expression. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேர் சொல்கிறதுமே தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்கிறது தப்புன்னு திருத்துறதுக்கு போகிறாரு. அப்புறமேட்டு பார்க்குறாரு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க முறைச்சி பார்த்துட்ருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. Zigzag is a most harmless, unusual and lovable bird. ஸோ ஜிக்ஸாக்ங்கிறது ரொம்ப யாரையும் கஷ்டப்படுத்தாது, ஆனால் ரொம்ப ரேரான ஒரு பேர்டு, ஆனால் ரொம்ப நல்ல பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. Apparently it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungle of equatorial Africa last month. ஸோ அந்த ஜிக்ஸாக்குங்கிறது வந்துட்டு ஒரு பேர்ட், அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த பேர்ட் வந்துட்டு சோமுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்னு இருக்காங்க. இதில் விச்னா அப்படின்னா சூனியக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, அதான் விச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பையனை யார் வந்துட்டு க்யூர் பண்ணான்னா சோமு வந்துட்டு க்யூர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விச் டாக்டர் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, அந்த காட்டுலலாம் வாழ்வாங்கள்ல, வாழ்ந்து வந்துட்டு மூலிகைலாம் வச்சு குணப்படுத்துவாங்கள்ல, மேபி அவங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, சோமுக்கு வந்துட்டு ஆஃப்ரிக்கா போகிறப்ப அது கிடச்சிருக்கு. எதனாலனா அவர் வந்துட்டு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவருமே ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விச் இருக்காங்கல்ல அவங்களோட பையனை வந்துட்டு க்யூர் பண்ணியிருக்காரு. எங்கே போகிறப்பனா ஆஃப்ரிக்கா, அதாவது டீப்பஸ்ட் ஜங்கிள்னால் ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஆஃப்ரிக்காக்குள்ளே போன மாதம் போயிருக்காரு. அந்த போன மாதம் போகிறப்போ க்யூர் பண்ணியிருக்காரு. அப்போ ஜிக்ஸாக்கை இவங்க கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. Somu says the bird is an absolute treasure and a real help. It's his favorite pet, ஸோ சோமு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பேர்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு பொக்கிஷ மாதிரி, எனக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும், இது என்னோட ரொம்ப விருப்பப்பட்ட, நான் ரொம்ப ஆசையாக வளர்க்குற பெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு டாக்டர். Somu might be your best friend, but most of this so-called favorite possession that he has given us were absolute nuisances. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சோமு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவர் வந்துட்டு ஃபேவரேட்டுன்னு சொல்லிட்டு சில பெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாருல, இந்த பொசஷன்னா ஒரு மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, ஒரு மேலே ரொம்ப அடிமையாக இருக்குது தான் பொசஷன். ஸோ இவரோட சோமுவோட கேரக்டர் என்னென்னா, அவர் வந்துட்டு நிறைய பெட்ஸ் வளர்க்குறாரு. ஸோ அதுதான் அவரோட பொசஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு போல். அவர் கொடுத்த எல்லா ஃபேவரேட்டும் நமக்கு எப்படி இருந்திருக்குதுன்னா, ஒரு பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கியிருக்குது. நியூசன்சஸ்னால் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கவுண்டர்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆங்க்ரிலி. ஸோ கவுண்டர்டுனா சொல்கிறதுக்கு எதிர்பேச்சு பேசுகிறது. ஆமாம் ஃபேவரேட் தான், ஆனால் அது நல்லா எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்குன்னு நமக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க.
A talent artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina. Paused for a moment to survey the effect and then continued. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு, அந்த பசங்களோட அம்மா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டேப் அப்படின்னா தொட்டு வைக்கிறது. அந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட்னா எல்லோ ஆக் அப்படின்ற கலர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எர்த்லி பிக்மெண்ட். இதில் வந்துட்டு ஆக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன கலர்னால் ஒரு மாதிரியான எர்த்லி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபெர்ரிக் ஆசிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு அவங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டோட டைட்டில் என்னென்னா சன்செட் அட் மரீனா அப்படின்ற மரீனா பீச் இருக்குல்ல, மரீனா பீச், அதோட சன்செட்டை அவங்க வரைஞ்சிட்ருக்காங்களாம். பாஸ்ட் ஃபார் அ மொமெண்ட் டு சர்வே த எஃபெக்ட் அண்ட் தென் கண்டினியூட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னா, remember the rare insect eating plant he brought back from the wettest corner of Amazonian rainforest? He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house. And now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வித்தியாசமான பூச்சி சாப்பிட்ற ஒரு பிளான்ட்டை வந்துட்டு நம்ம கொண்டு வந்தார். எங்கேருந்து கொண்டு வந்தார்னா, எங்கேயோ ஒரு ஈரமான ஒரு மூலையிலேருந்து தூக்கிட்டு வந்தார். வெட்டஸ்ட்னால் ஈரமான மூலையிலேருந்து தூக்கிட்டு வந்தார். எங்கன்னா அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பூச்சி இது வந்துட்டு என்ன பண்ணோன்னா மஸ்கிட்டோஸ்லாம் சாப்பிட்ரும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு அங்கே வளர்கிற சூழ்நிலையே இல்லையா. ஸோ அதனால் அந்த ரூமில் ஹீட்டர் போட்டால் தான் சென்னையில் வந்துட்டு அந்த பிளான்ட் வந்துட்டு உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த பிளான்ட் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் வந்துட்டு ஹீட்டர் போட்டு வாழ்ந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷனில். ஸோ அவங்க கூட்டிகிட்டு வந்த பெட் எல்லாமே இப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. Ma, protested Aravind. That's not really true. Uncle Somu's given us some really fabulous gifts. ஸோ அவங்க இப்படி சொல்கிறப்போ அவங்க அம்மாக்கிட்ட யார் வந்துட்டு எதிர்த்து பேசுகிறான்னா அவங்க பையன். ப்ரொடெஸ்டர்னால் எதிர்த்து பேசுகிறதில்ல, அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்படி கிடையாதுமா, அது உண்மை கிடையாது, ஏன்னா அங்கிள் சோமு வந்துட்டு நமக்கு நிறைய நல்ல நல்ல கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்கிறான். Right, remember the tiny pen knife he gave me last year? The one with the genuine sharp tooth blade. That's been really useful. Maya joined the protest. ஸோ இப்போ அவங்க அம்மா கிட்ட இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. அதே மாதிரி மாயா என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கா, அங்கிள் எனக்கு ஒன்று கொடுத்தாரு, அது வந்து டைனி பென் நைஃபாக, லாஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு கொடுத்தாரு, ஒரு சின்ன ஒரு பென் நைஃப், அந்த பென்னிலேயே வந்துட்டு நைஃப் இருக்கும் போல். ஸோ அதை கொடுத்தாரு. அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். அது எதுலேருந்து செய்யப்படுதுன்னா ஷார்க்கோட டூத் இருக்குல்ல, அதில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. No one but you, Maya, Mrs. Krishna told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னைய தவிர யாரும் இப்படி சொல்ல முடியாது மாயா, ஏன்னா வந்துட்டு அந்த பென் நைஃப் இருக்குல்ல, அந்த பென் நைஃப் தான் உன்னோட பாக்கெட்ஸ் எல்லாம் கிழிச்சிருக்கு. எத்தனை பாக்கெட்ஸை கிழிச்சிருக்குன்னா 3 ஸ்கர்ட் பாக்கெட்டையும் 2 ஜீன்ஸ் பாக்கெட்டையும் கிழிச்சிருக்கு. அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. And what about the aboriginal boomerang Uncle Somu brought us all the way from Australia? Demand Aravind. You can't deny that it was a great hit with everyone. ஸோ இங்கே அபோரிஜினல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் வாழ்கிற இடம் தான். அது இண்டோஜினியஸ் பீப்புள் இருப்பாங்களா, ஆஸ்திரேலியன் பீப்புள்ஸ் வாழ்கிற ஆஸ்திரேலியன் மக்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவிலேருந்து என்ன வாங்கிட்டு வராருன்னா பூமராங் அப்படின்னு ஒன்று. பூமராங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி வளையமாக இருக்கும் ஒரு வெப்பன். அது எங்கே நம்ம தூக்கி போட்டாலும் திரும்பி அது நமக்கிட்டே வந்து சேரும். ஸோ அதை நமக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல ஆஸ்திரேலியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கேட்குறான். உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் தப்பாகவே சொல்ல முடியாது, ஏன்னா அது எல்லாரையும் வந்துட்டு எப்படி அடிக்குது அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறான்னா அரவிந்த் சொல்கிறான். Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued. Considering that boomerang sliced through all the
TV aerials in the neighborhood caused permanent damage to several cars in the parking slot and knocked out our watchman cold with the force you threw it. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய அடி தான். ஏன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சர்க்காசம்னா ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய அடி தான்ப்பா. ஏன்னா வந்துட்டு இந்த பூமராங்க வந்துட்டு எரிஞ்சதுனால இந்த பக்கத்தில் இந்த டிவி ஒயர்லாம் இருக்குல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க டிவி ஒயர் இருக்குல்ல, எல்லாமே கட்டாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய கார்ஸ் மேலே பட்டுச்சு. நம்மளோட வாட்ச்மேனே வந்துட்டு அங்கேருந்து வெளியே தள்ளிடுச்சு, நீ எரிஞ்சு எரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் விளையாடுறப்ப இப்படி எரிஞ்சிருப்பான் போல். எரிஞ்சு அங்கேருந்து டிவி வயர்ஸு கார்ஸு அவங்க அதை பார்த்து பயந்துட்டு வாட்ச்மேனே வந்துட்டு வெளியே போய் விழுந்துட்டாராம். ஸோ அந்த மாதிரி நீ எரிஞ்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. But Zigzag is different. Somu says we are sure to love Zigzag. Soothed Dr. Krishna because the bird can talk and sing in about 21 different languages, mostly African language of course. When it sings, it moves the listeners to tears. ஸோ சோமுக்கு என்ன சொல்கிறாரு, சோமு என்ன சொன்னாருன்னா, ஜிக்ஸாக் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜிக்ஸாக்காக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொன்னாருன்னா டாக்டர் கிருஷ்ணா. இல்லை சூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூத். அவர் சொன்னது வந்துட்டு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. ஏன்னா அந்த பறவை என்ன பண்ணும்னா நல்லா பேசும், பாட்டு பாடும். 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் என்ன பண்ணும்னா அது பேசுமா. மோஸ்ட்லி வந்துட்டு ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் தான் பேசுமா. அது பாடுறப்போ நமக்குலாம் அழுகையே வந்துடுமா. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பேர்டு வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் so most thoughtless way that reduced me to tears, Mrs. Krishna said irritably. எனக்கு வந்துட்டு வேறு ஒன்றும் அழுக வரல. இப்போ அவங்க சொல்கிறாருல, அது நான் அது பாடுறதுனால நம்ம கண்ணில் தண்ணியே வந்துடும்னு சொல்கிறாருல, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணா, இது சோமுவோட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு வந்துட்டு கண்ணீரை உண்டாக்குதே தவிர்த்து அது ஒன்றும் கண்ணீரை உண்டாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தாட்லெஸ்னால் யோசிக்காமல் சோமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாருல, இதெல்லாம் வந்துட்டு இல்லை என்ன இங்கே மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ இவ்வளோ தூரம் என்னை அழுக வச்சுருக்காருல, ஸோ இந்த இதை கொடுத்து அப்படியே என் அழுகையை குறைக்கலான்னு பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க இரிட்டேட்டிங்காக. வாட் அ டைம் டு டம் திஸ் மல்டிலிங்குவல் டாக்கிங் சிங்கிங் பேர்ட் ஆன் us. Here I am tied up in knots trying to get my painting together for the exhibition next week. ஸோ இந்த டைமில் போயிட்டு பல மொழி பேசுகிற பாட்டு பாடுற ஒரு வேர்டை நம்மகிட்ட எதுக்கு கொடுக்குறாரு. நான் இப்போ ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். டைட் அப் இன் நாட்ஸ் அப்படின்னா கன்ஃபியூஸ் அண்ட் அப்செட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் ஹரிபரியில் இருக்கேன். ஏன்னா என்னோடய பெயிண்டிங்கை நான் முடிக்கணும் அடுத்த வாரம் எக்ஸிபிஷனுக்காக. இந்த டைமில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மே ஐ டேக் Zigzag to school, Papa? Aravind, as always, was planning ahead. I want to display him in the science exhibition. ஸோ இவன் என்ன கேட்குறான்னா, அப்பா நான் ஜிக்ஸாகை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகவா, ஏன்னா எனக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருது, அதனால் ஜிக்ஸாகை போய் நாங்கள் போய் காட்டுறேன்னு சொல்கிறான். எப்போயுமே வந்துட்டு அரவிந்த் எப்படின்னா ஒரு நடக்க போதுன்னா அதுக்கு பிளானிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவானோ, அதனால் பிளானிங் அஹெட்ன்றாங்க. When is Zigzag coming, Papa? Maya was jumping and down all excited. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணது, ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. அப்பா எப்பப்பா ஜிக்ஸாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குது. Uncle Somu said he would send Zigzag with his old cook Bizu sometime today. I will have to leave for my clinic now. There, he added as the doorbell rang, that's probably them. ஸோ அங்கிள் சோமு என்ன சொன்னார்னா, ஜிக்ஸாகாக அவரோட ஓல்டு குக் பிசு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து விட்றேன்னு சொல்லி சொன்னார். நான் இப்போ வந்துட்டு கிளினிக் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே டோர்பெல் அடிக்குது, இந்த வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது அவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் இல்லை கிருஷ்ணன் சொல்கிறாரு. அண்ட் இண்டீட் இட் வாஸ், ஆமாம் அவங்களே தான், அவங்க கதவு திறக்கிறப்போ அவங்க தான் நிற்கிறாங்க, ஸோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கம் இன் ஜிக்ஸாக், கம் இன் டியர், caused Vishu, and in tottered the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. இல்லை caused அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிறது. ஜென்டிலி இல்லை, அவர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு கூப்பிட்றாரு, உள்ள வரியா ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யாருன்னா விசு. இல்லை டாட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி அது எப்படி ஒரு மாதிரி ஸ்டெடியே இல்லாமல் நடந்தவர் தான் டாட்டட். ஸோ அந்த பேர்டை பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் கிறிஸ்டின் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு பேர்டை பார்த்ததே இல்லை.
அந்த பேர்ட் எப்படி இருக்குன்னா about a foot and half tall, ஒரு 1.5 அடி இருக்கும். Its bald head was fringed with a crown of shocking pink feathers. ஸோ அது மண்டை வந்துட்டு பால்டுனா சொட்டை மண்டை. ஸோ மண்டையில் கொஞ்சம் முடி இல்லாமல் இருக்கும் போல். ஸோ அதுக்கு மேலே ஒரு க்ரௌன் மாதிரி இருக்குது. இதில் ஃப்ரிஞ்ச்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி பார்டர் மாதிரி வச்சுருக்குறது, முடியிலே ஒரு பார்டர் மாதிரி வச்சுருக்குது. அது க்ரௌன் மாதிரி இருக்குது. அது என்ன கலரில் இருக்குன்னா பிங்க் கலரில் இருக்குது. while the rest of its plumage was in various shades of the muddiest sedgiest brown. இல்லை plumage அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நிறைய ரெக்கைகள். ஸோ மற்ற ரெக்கைகள்லாம் அதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் sedgiest அப்படின்னாலுமே என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி மண்ணு கலரில் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட்ஸ் கர்வ்டு beak was sunflower yellow. ஸோ அதோட வாய் வந்துட்டு எப்படி இருக்குன்னா சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. and its eyes were colored of cola held to sunlight. ஸோ சன்லைட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கோலா வச்ச மாதிரி எப்படி இருக்கும், கோலானா அந்த நம்ம குடிப்போம்ல கோக், ஸோ அது வச்சா அந்த கோலா கலரில் ஒரு இதை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அதோட கண் இருக்கான். திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்டு விசு வித் அ ஃப்ளரிஷ். ஃப்ளரிஷ்னால் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, இதுதான் ஜிக்ஸாக்ன்ட்டு. ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் ஜிகிஸகா கிங் ஆஃப் தங்கா. ஸோ அவனோட பேர் என்னென்னா ஜிகிஸகா கிங் ஆஃப் தங்கா, அந்த பேர்டோட பேர். How I am going to miss him. So beautifully he talks. He can even recite French poetry. ஸோ விசு என்ன சொல்கிறான்னா நான் இவனை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன், ஏன்னா இவன் ரொம்ப நல்லா பேசுவான், ஈவன் ஃப்ரெஞ்ச் பொய்ட்ரி கூட அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola-colored eyes. இல்லை grumpinessனால் ஒரு மாதிரி ஒரு எரிச்சலோட ஒரு மூட் அவுட்டாக அப்படி. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கூலாகவும் பெருசாக அசையவே இல்லையா அந்த பேர்ட் அப்படி உட்காந்துருக்கு. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு எதுவோ மனுஷன் வந்துட்டு ஒரு மாதிரி பேட் டெம்பர்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு அது கண்ணை ஊட்டி பார்த்துட்ருக்கு. Aravind find that Zigzag was sulkily refusing to say a word despite all of their efforts at striking a conversation. ஸோ இதில் சல்கிலி அப்படின்னா பேட் மூட், ரொம்ப பேச முடியாமல் ரொம்ப பேட் மூடில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. அரவிந்த் வந்துட்டு என்னென்னமோ பேசி பார்க்குறான், ஆனால் ஜிக்ஸாக் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்குது, என்ன கான்வர்சேஷன் சொன்னாலும் பேச மாட்டேங்குது. dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. ஸோ அரவிந்த் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அதில் பிளேட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது. அதை யாருக்கு எடுத்துகிட்டு வரான்னா ஜிக்ஸாக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். Both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா அது ஐஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப போர்டாக இருக்குல்ல, திடீர்னு வந்துட்டு ஜிக்ஸாக் கொஞ்சம் பிரைட்டன் ஆகுது, ஏன்னா அதுக்கு வால்நட் கிடச்சிருக்குல்ல. ஸோ வால்நட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா சாப்பிட மாட்டேங்குது, லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணடிக்கிற மாதிரி பண்ணுது. ரிங்கிள் ஐலிட்னா வந்துட்டு ஒரு மாதிரி சுருங்கின கண், அதுங்களுக்கு பேர்ட்ஸ்லாம் நம்ம சுருங்கியிருக்கோம்ல. விங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணடிக்கிறது. ஸோ கண்ணடிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா பறந்து போய் கிளம்ஸினா வந்துட்டு படப்படப்படன்னு அது எங்கே பறக்குதுனே தெரியாமல் பறக்கவங்கள்ல பறந்து போய் கடைசியில் எங்கே போய் உட்காருதுன்னா அந்த நட்ஸை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே சாண்ட்லியரில் போய் உட்காருது. சாண்ட்லியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே நம்ம பார்த்தோம்னா தெரியும், நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போயிருந்தோன்னா ஒரு மாதிரி விளக்கு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, டெக்கரேட்டிவ் விளக்கு தொங்கிட்டு இருக்கும்ல, ஸோ அதில் போய் உட்காருது. பிட் பை பிட் அண்ட் இன் டோட்டல் சைலன்ஸ் all the fruit on the plate was transferred to the chandelier and onto the blades of the ceiling fan, now switched off. ஸோ என்ன பண்ணுது, இது அப்பப்போ எடுத்துகிட்டு போயிட்டு மெதுவாக போயிட்டு சாப்பிட்டு பழத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே போகுதுன்னா சாண்ட்லியருக்கு போகுது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா சீலிங் ஃபேன் ஒன்று இருக்குது, அதோட பிளேட் இருக்குல்ல அங்கே போய் உட்காந்துருக்கு, அந்த ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. தென் perching comfortably on a curtained rod, Zigzag dropped me wizened eyelid in another solemn wink as he sank his beak into plump guava. ஸோ என்ன பண்ணுதுன்னா பர்ச்சிங்னா வந்துட்டு பறவை வந்துட்டு நிற்கிறது. ஸோ என்ன பண்ணுது ஒவ்வொரு இடமா போய் எப்படி நிற்கிது, கடைசியில் இப்போ என்ன பண்ணுதுன்னா கர்டைன் ராடு ஒன்று இருக்குது, கர்டைன் போடுவாங்கள்ல அங்கே வந்துட்டு ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காருது. இப்போ என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் விசன்ட் அப்படின்னா சுருக்குன்னு ஐலிட்ஸை வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, ஒரு லைட்டாக கண்ணடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதோட பீக்ஸ் எடுத்துகிட்டு போய் பின்னாடி வைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி கழுத்தை திருப்பி பேர்ட்ஸ் தூங்குங்க, அந்த மாதிரி கழுத்தை திருப்பி தூங்க ஆரம்பிக்குது. Don't worry children, Vishu comforted as he left.
noticing how disappointed they look when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் போகிறானா, விசு. ஏன்னா அவர் பார்த்தப்போ அந்த குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சான். ஏன்னா அந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருந்துச்சுங்களா, ஆனால் இது வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம். ஈவன் அந்த குழந்தைங்க என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுச்சுன்னா, இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழ், ஃப்ரெஞ்சு எல்லாத்துலேயும் பேசிச்சுங்க. ஆனால் இந்த Zigzag வந்துட்டு ரிப்ளைவே பண்ணல. Just wait till Zigzag settle down in this new home. Then you can have a great time listening to him. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு Zigzagக்கு டைம் கொடுங்க, அது இந்த வீட்டில் பழகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் Zigzagோட சேர்ந்து ஜாலியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசு கிளம்புறாரு. As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have great time listening to Zigzag. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னா, 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஆகுது, அது பேசவே இல்லை. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த ராடு மேலேயே உட்காந்துருக்கு. இப்போ தூங்க கிளம்பிடுச்சு. விசு கிளம்புனதுக்கப்புறம் அந்த பேர்டு தூங்குது. அந்த மொமெண்ட் he fell asleep, he began to snore. ஸோ என்ன ஆகுதுன்னா, அது வந்துட்டு அந்த தூங்க ஆரம்பித்தப்போ ஸ்னோர் அப்படின்னா கொரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு அந்த பேர்டு. அண்ட் வாட் a snore it was, கிங்கிருவிஷ் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி கொரட்டை விடுதான், அந்த மாதிரி சவுண்டு விட்டு கொரட்டை விடுது. இது began as a soft grumbly sort of rumble, much like that which the stomach a mildly hungry dinosaur might have made. இது வந்துட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சவுண்டு எப்படின்னா, மெதுவாக வந்துட்டு கிரம்பிளின்னா ஒரு மாதிரி கத்துற சவுண்டு, ஹை பிச் சவுண்டு. அது கொஞ்சம் மெதுவாக தான், சாஃப்டாக தான் கேட்குது. அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்துட்டு பசியில் இருக்குது டைனோசர் கத்துனா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி கேட்குதான். Then it grew louder and louder and louder. ஸோ என்ன பண்ணுதான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு கூடிக்கிட்டே போகுது. Until it sounded as if a herd of elephant with cold was tramping angrily in the room. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு குட்டி டைனோசர் கத்துன மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னதுன்னா, நிறைய எலிஃபண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த ட்ரம்ப் அடிப்பாங்கள்ல, ட்ரம்ப்டிங்னு சொல்லலாம், ட்ரம்ப் அடிப்பாங்கள்ல, அது மாதிரி கொட்டு மாதிரி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கோவமாக அதுங்கெலாம் சேர்ந்து கொட்டு அடித்தா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டில் அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். Zigzag snore pounded their eardrums till their heads ached. ஸோ அவங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க காதெல்லாம் வலிக்குதான், அவங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சா அங்கே இருக்கிற எல்லாரும் இது கொரட்டையினால். In vain did they try to make the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in Snorish, Snorian, Snohali, Snoralu. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இதில் கொடுமைனா, இந்த பேர்டுக்கு வந்துட்டு 21 லாங்குவேஜ் தெரியும். ஆனால் இது வந்துட்டு என்ன பேசுது, என்ன லாங்குவேஜ் பேசுதுன்னா ஸ்னோரிஷ், அதாவது குரட்டை தான், இதுக்கும் குரட்டை தான் அர்த்தம். இப்போ இங்கிலீஷ்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸ்னோரிஷ், ஸ்னோரிசி, ஸ்னோரியன், ஸ்னோர்ஹிலி, ஸ்னொராலு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இத்தனை லாங்குவேஜ் வந்துட்டு குரட்டையிலே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. I thought it was scientific fact that bird couldn't snore, said Maya, trying to squirt water from small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and the sofa instead. ஸோ ஸ்குவிட் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல வந்து தண்ணி பீச்சி அடிக்கிறது. ஸோ அந்த மாயா என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு சயின்டிஃபிக்காக கேள்விப்பட்ட வரைக்கும் பேர்ட்ஸ்லாம் கொரட்டை விடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன கன்று வச்சுருப்பாள் அதை வச்சு Zigzag மேலே அடிக்கிறாளாம். ஏன்னா அப்போ எந்திரிக்கும்ல, தண்ணி பட்டு எந்திரிக்கும்ல. ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா கர்டைன்ஸையும் அடிச்சிட்டா, ஆனாலுமே என்ன பண்ணல, அது எந்திரிக்கலை. African witch doctor birds don't obey scientific rules. Aravind was annoyed that his imitation of a raging lion. ஸோ இவன் என்ன சொல்கிறா, அரவிந்த் என்ன சொல்கிறான்னா, ஆஃப்ரிக்கன் விச் டாக்டரோட பேர்டு வந்துட்டு இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரூல்லாம் ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, லயன் கத்துற மாதிரி, கழுதுப்புலி கத்துற மாதிரி. In his best imitation of a raging lion, a hungry hen and ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. Now he tried his loudest and most frightening
குவாய்ட் கால். ஸோ என்ன பண்ணுறான், ஒரு கோபமான சிங்கம், கழுதைப்புலி, நாய், இந்த மாதிரி என்னென்னமோ கத்தி பார்க்குறான். எதுக்காக இது நல்லா தூங்கிட்டு இருக்குல்ல, அதுலேருந்து எழுப்புறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் லவுடாக வந்துட்டு எப்படி கத்துறான் அப்படின்னா, ஒரு வைல்டு உல்ஃப் இருக்குல்ல, ஆஃப்ரிக்கன் வைல்டு உல்ஃப் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு குவாய்ட். அதுதான் COYOT அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதை வந்துட்டு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னா கயோட்டே அப்படின்னு சொல்லலாம், கயோட்டே. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஒரு உல்ஃப் இருக்கும், அது மாதிரியும் கத்தி பார்க்குறான். இது வந்துட்டு அசையவே இல்லை. பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுதான், ஜிக்ஸாக் தூங்குதான். அண்ட் ஸ்னோட் ஆன். ஆனால் இப்போ என்ன பண்ணுது, குவார்ட்டர் விட்டு தான் இருக்குது. In total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishna's studio where Zigzag was creating the terrible din. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி இது கண்டிப்பாக கொரட்டையை நிப்பாடாதுன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பெட்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த பெட்ரூம் எங்கே இருக்குன்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணா இருக்காங்கல்ல, அவங்க வரைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு அந்த ஸ்டூடியோ அதுக்கு கிட்டக்க கொஞ்சம் தள்ளி இருக்குது. Mrs. Krishna was just unraveling a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, அன்ட்ராவலிங் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த பஞ்சிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இதை எடுக்கிறாங்க, பிச்சு அந்த காட்டன் எடுத்து அவங்க காதில் வச்சுக்கிறாங்க, ஏன்னா அந்த சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மேட் லக்ஷ்மின்னு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து பயந்துட்டாங்க. ஷ்ரிக்கிங் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கத்திடுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு எப்படி கத்துறாங்கன்னா, என்னமோ அவங்க சாக்கடிச்சு சாக போகிற மாதிரி கத்துறாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க. Hearts hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hand excitedly as she yelled, "We have been blessed. We have been truly blessed. It's raining papaya and banana in this room." ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மின்றவங்க அவங்க ஹார்ட் வந்துட்டு கத்துனதுனால வந்துட்டு அவங்க ஹார்ட் மாதிரி மற்றவங்க ஹார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணிகிட்டே கிளாப் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ஏன்னா வந்து அவங்க மேலேருந்து பார்த்திங்களா, நம்ம ரொம்ப லக்கியானவங்க, நம்ம ரொம்ப பிளஸ்டுனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அங்கே பாருங்கள், பப்பாயா பனானான்னு சொல்லிட்டு இந்த ரூமில் மழையாக பெய்யுது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்துட்டு இங்கே ஒரு காமெடி பண்ணுறாங்க. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruit and nuts. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்குன்னா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, லக்ஷ்மி வந்துட்டு ஜிக்ஸாக் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுல, அந்த ஒரு ஃபேனில் என்ன சாப்பிட்டு இருந்துச்சுல, அந்த ஃபேனோட சுவிட்சை போட்டிருக்காங்க. Half pecked fruit streamed off the fan, damping even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squish, and one walnut hit her forehead with a loud smack. அதில் டேம்பனிங்னா வந்துட்டு மாதிரி ஈரமாக வந்துட்டு விழுகிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அது பாதியாக சாப்பிட்டு போட்ட ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த கொய்யாப்பழம் என்ன பண்ணுது, அவங்களோட சீக்ஸில் விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு வால்நட் வந்துட்டு அவங்க தலையில் விழுகுது. One slice of over-ripe papaya came whistling off the fan. As they watched it helplessly, horror splattered all over Mrs. Krishna's unfinished masterpiece. இதில் whizzing அப்படின்னா வந்துட்டு விஸ் அப்படின்னு சவுண்டு கிட்டே பறந்து போகல, அந்த மாதிரி ஒரு பழுத்த பப்பாளி என்ன பண்ணுது, அங்கேருந்து பறந்து போய் எங்கே போய் விழுகுதுன்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணா வந்துட்டு ஒன்று பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட மாஸ்டர் பீஸு, அது மேலே போய் விழுகுது. Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shiny black seeds all over it. ஸோ ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா, ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டே போகுது. அது எங்கன்னா கூயி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டிக்கியான ஒரு ஆரஞ்சு பல்ப் வந்துட்டு என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற மாதிரி ஷீட்ஸ்லாம் வந்துட்டு சுற்றி இருக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங் வந்துட்டு மாறிடுது. மிஸ்ஸஸ் கிருஷ்ணா groaned tragically and looked ready to shoot Zigzag, but he was saved by the telephone bell. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் கிருஷ்ணா வந்துட்டு கோவம் வந்துட்டு இந்த ஜிக்ஸாகை ஷூட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அங்கே ஒரு டெலிஃபோன் பெல் அடிக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இவங்க போகிறாங்க. They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful congruous sound was and if they could please have some peace.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து நெய்பர்ஸ்லாம் கால் பண்ணிட்டுருக்காங்க, உங்கள் வீட்டில் என்னதாங்க சவுண்டு கேட்குது, எங்களை கொஞ்சமாவது நிம்மதியாக அமைதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snored on. இவ்வளோ இங்கே அமுளி துமிழ் நடக்குது, ஆனால் ஜிக்ஸாக் என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். Finally, an exhausted Mrs. Krishna rang up her husband. I'm going crazy with the sound of Zigzag snoring, plus all these angry telephone calls and my beautiful painting. Here her voice cracked. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பார்த்தீங்களா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது, ஏன்னா இந்த ஜிக்ஸாக் வந்துட்டு குவார்ட்டை விட்டுட்டே இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்போ என்னோடய பெயிண்டிங் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் தான் ஒரு மாதிரி கிராக் ஆகுது. யூ நோ மிஸ்ஸஸ் ஜுங்வாலா, the art critic who lives upstairs, well, she heard Zigzag snoring and had to cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. Please contact Somo and find out what we should do. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜுங்வாலா அப்படின்ற மிஸ்ஸஸ் ஜுங்ஜி ஹுன்வாலா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யாருன்னா இவங்க வீட்டுக்கு மாடியில் இருக்காங்க, அவங்க ஒரு ஆர்ட் கிரிட்டிக்கா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஜிக்ஸாக்கோட குரட்டையை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனில், நீங்கள் பாட்டு கிளாஸ் கற்றுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சாஃப்டாக கற்றுக்கோங்க, ரொம்ப கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிக்ஸாக் குரட்டை வருது வந்துட்டு நீங்கள் பாட்டு கிளாஸ் கற்றுக்கிற மாதிரி அவங்க காமெடி பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க கோவத்தில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு சோமோட்ட போய் கேளுங்க, இதை என்ன செய்கிறதுன்னு சோமோட்ட கேளுங்கன்னு சொல்கிறாரு. Dr. Krishna came home as fast as he could after he had left an email message for Somo asking him for clear instruction on how to stop zigzags from snoring. ஸோ டாக்டர் கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வேகமாக வந்துடுறாரு, ஆனால் மெயில் அனுப்பிட்டு வர்றாரு சோமுக்கு, என்னென்னா எப்படி வந்துட்டு இந்த ஜிக்ஸாகோட குரட்டையை நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாரு. Don't worry, he reassured his downcast family. Somo will reply soon and we will discover there is some ridiculously simple way to stop Zigzag from snoring. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு வேகமாக வந்துட்டு கண்டுபிடிப்போம், எப்படி வந்துட்டு ஜிக்ஸாக் குரட்டை வரதை நம்ம நிப்பாட்டுறதுன்னு வேகமாக கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டாரு. 6 days passed, 6 frantic days of checking their email day and night, 6 torturous days of having the deafeningly loud gringwis sound in their home most nerve-wrackingly. ஸோ இவங்க 6 நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா, 6 டேஸாக வந்துட்டு நைட்டும் பகலும் வந்துட்டு மெயில் செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது எப்போயுமே இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு காதே வந்துட்டு கிளிகிற மாதிரி, காது செவிடாகிற மாதிரி இந்த சவுண்டு இருக்குது, பயமுறுத்துகிற மாதிரி. இல்லை ஃப்ரான்டிக் அப்படிங்கிறது மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சவுண்டு, நர்வ் பிரேக்கிங்னாலும் பயமுறுத்துறது தான். Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was mile away from home and that her ears ached all the time. ஸோ மாயா என்ன சொல்கிறான்னா, அவள் காதில் எப்போயுமே இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, நான் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளியிருந்தாலும் இந்த வாய்ஸ் கேட்குது, என் காது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. Aravind confessed that for the first time in his life, he was actually looking forward to going to school considering it was as clean as a monastery compared to their house. ஸோ அரவிந்த் உண்மையை சொல்லலாம், நான் உண்மையிலே வந்துட்டு இப்போ தான் தடவை ஸ்கூலுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா இந்த மாதிரியான சவுண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்கூலுக்கு போன மாதிரி கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ஆசைப்பட்றேன்ட்டு அரவிந்த் சொல்கிறான். Mrs. Krishna had lost interest in painting. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit, and sometimes he would sit on veranda looking sulky and bored as he stared at the sunset at Marina Beach. The real view, not the painting lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya. ஸோ என்ன பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு பெயிண்டிங் மேலே இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா இது இப்படி பண்ணி விட்டுருச்சுல. ஸோ ஜிக்ஸாக் என்ன பண்ணுமா, சில டைம் எந்திரிச்சு என்ன பண்ணும், சாப்பிடுமா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு திடீர்னு வெராண்டாவில் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்குமா, ரொம்ப போர்டாக பார்த்துட்டே இருக்குமா. எதனா சன்செட் மரீனாவில் எப்படி சன்செட் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதில் உண்மையிலேயே மெரினாவோட சன்செட்டை அது பார்த்துட்டு இருந்திருக்கு. அவங்க வரைஞ்சிட்டு இருந்தாங்களா அந்த பெயிண்டிங்கு, அது கிடையாது, உண்மையிலேயே மரீனாவோட சன்செட்டை பார்த்துட்டே இருக்குது, அந்த பெயிண்டிங்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Zigzag never spoke to anyone.
யார்கிட்டையுமே அது பேசலை. தோ எவ்ரி ஒன் ட்ரைட் செவரல் டைம் அண்ட் செவரல் லாங்குவேஜ் டு ஸ்போக் ஹிம் கைண்ட்லி, he only slept and snored. ஸோ அந்த ஜிக்ஸாக் வந்துட்டு யார்ட்டையுமே பேசலை. என்னமோ லாங்குவேஜில் பேசி பார்க்குறாங்க, ஆனால் அவன் என்ன பண்ணல, பேசவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான்னா தூங்குறது கொரட்ட விரதமாக இருக்கான். On the 7th day, Dr. Somu's email arrived. It was Dr. Krishna's predicted ridiculously simple. It read, "That does it," said Mrs. Krishna. "Fine, Visu. I will not keep Zigzag here another minute." ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 7வது நாள் இவருக்கு மெயில் ரிட்டன் வருது சோமுக்கிட்டேருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அது கொரட்டை விடும், அவ்வளோதான் இருக்குது அந்த மெயிலேயே. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணா வந்துட்டு கோவம் வந்துருச்சு. நீங்கள் விசுவை கண்டுபிடிங்க, ஜிக்ஸாக் ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. "காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ். கான்ட் வெயிட் டில்." நான் இப்போ தான் வந்துட்டு கிளினிக் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்க மாட்டியா அப்படின்னு யார் கேட்குறான்னா கிருஷ்ணா கேட்குறாரு. "No, it's now." Mrs. Krishna was adamant. "I have invited some friends and our experts to come home and choose my painting for the exhibition. This feathered snoring monster will drive us all mad." ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அடமெண்ட்டாக இல்லை, நீங்கள் இப்போவே பண்ணுங்கள், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸை தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க யாருன்னா எக்ஸ்பர்ட்ஸாக, அவங்க வீட்டுக்கு வந்து என்னோடய பெயிண்டிங்கில் ஒன்று சூஸ் பண்ணி எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்காக சூஸ் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த கொரட்டை உர ரெக்க வச்ச பூதம் என்ன பண்ணுன்னா அவங்க எல்லாரையுமே வந்துட்டு வைத்தியமாக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. "Come on then, Zigzag," called Dr. Krishnan nervously, wondering how he would locate Somu's cook, Visu. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஜிக்ஸாக் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படின்னா, நான் எங்கே போயிட்டு சோமுவை தேடுவேன் அப்படின்னு சோமுவோட குக்கு விசுவை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. "Why don't you wait in the car, Zigzag?" he suggested. When they reached his clinic, his heart sinking at the thought of Zigzag's ear-shattering loud snore, adding to the din of soaps and shrieks produced by the tiny patient waiting for him. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஜிக்ஸாக் நீ கார்லேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, கிளினிக்கு போகிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அவர் மனசு எதை நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, இந்த ஜிக்ஸாக்கும் கொரட்டை விடும், சவுண்டாக கொரட்டை விடும். இதோட எது சேர்ந்து எனக்கு கேட்கும்னா, இந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்க, குட்டி குட்டி பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்கள்ல, அதுங்களும் கற்றுங்களே, இந்த 2 சவுண்டு கேட்குமே எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. But Zigzag, king of the Tonga, was not accustomed to being kept waiting and was already making his way to the clinic, where he perched himself on the nurse's reception table. ஸோ இந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே வெயிட் பண்ணாமல் வேகமாக பறந்து எங்கே போகுதுன்னா, அந்த கிளினிக்கில் இருக்க ஒரு இடத்துக்கு போய் எங்கே போய் உட்காருதுன்னா, அங்கே ஒரு ரிசப்ஷன் டேபிள் இருக்குது, நர்ஸோட ரிசப்ஷன் டேபிள், அங்கே உட்காந்துக்குது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா, "Don't you dare sleep," Dr. Krishna warned Zigzag fiercely as he went towards his room. ஸோ அவர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தயவு செஞ்சு தூங்குனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. He had halfly walked through the swinging half door that separated his clinic from the waiting room when he heard a strange voice say, "You there in the blue t-shirt, don't jump on the sofa, and you in the red dress, don't swing on the curtain." ஸோ என்ன பண்ணுறாரு அவர், அந்த டாக்டர் ரூம்லாம் பார்த்தீங்களா, திறந்துட்டு பாதி டோர் இருக்கும், அது வந்துட்டு ஸ்விங்கிங்காக இருக்கும், அது திறந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த டோருக்கு போகிற ஒரு பாதி வழியில் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன வாய்ஸ்னால், ப்ளூ சட்டை அந்த சோஃபா மேலே உட்காராத, அந்த சோஃபா மேலே குதிக்காத, இந்த ரெட் கலர் சட்டை போட்டிருக்க பையனே, நீ வந்துட்டு அந்த கர்டைன் இருக்குல்ல, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. திடீர்னு அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ், கிளியர் அண்ட் கமாண்டிங். இப்போ பேசுகிறது யாருன்னா ஜிக்ஸாக். அது ரொம்ப கிளியராகவும் இருக்குது, நல்ல கமாண்டிங்காகவும் பேசுது. கமாண்டிங்னா அப்படியே சொல்கிறத கேட்க வைக்கிற மாதிரி பேசுது. There was a pin drop silence in the room as everyone waited, open mouth for Zigzag next sentence. ஸோ அங்கே சைலன்ஸ் வந்துட்டு ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குது, எல்லோரும் வாயை பொழக்கிறாங்க. ஏன்னா ஜிக்ஸாக் அடுத்து என்ன பேசும் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்காங்க. Dr. Krishna was amazed. Gone was Zigzag's bored and grumpy expression. Instead, the bird looked happy and alert as it went about the job it had been trained for.
ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கிரம்பி அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல. ஸோ டாக்டர் கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரமாக அது வந்துட்டு ஒரு மாதிரி போராகவே இருந்துச்சுல, அதெல்லாம் இப்போ போயிட்டு என்ன பண்ணுச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, நல்லா தெளிவாகவும் இருக்குது. ஏன்னா அது எந்த வேலைக்காக அதை ட்ரைன் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலைக்கு அது வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்குது, வேலையை தான் ஏங்கிட்டு இருந்திருக்கு, நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. ஸோ அது வேலையை பார்த்தா என்ன பண்ணிடுச்சு, இது சந்தோஷமாயிடுச்சு. First with the African witch doctor and then with the Dr. Somu. Dr. Krishna's clinic usually a noise, sea of tears and tantrums. ஸோ அவங்களோட ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். சோமோட கிளினிக்லேயே என்ன இருக்கும், இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கிருஷ்ணா கிளினிக்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அழுகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். இதில் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகும் இல்லை, அதுதான் டேண்ட்ரம். Was transformed into a calm, orderly place as Zigzag efficiently soothed the frightened patient, scolded the naughty ones and made the crying ones smile. ஸோ Zigzag என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்துட்டு நல்ல காமாக இருந்தது, என்ன பண்ணுது, இப்போது எல்லாருக்கும் வந்துட்டு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பேஷண்ட்ஸில் வந்துட்டு பயமுறுத்தாமல் இருக்குது. பயந்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது, பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சூத்தன் பண்ணுது. அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணுங்களா, அதுங்களெல்லாம் வந்துட்டு லைட்டாக திட்டுது. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுது, அழுகிறவங்களையும் சிரிக்க வைக்குது. அண்ட் இஃப் ஹிஸ் யாம் டிக்கிங் சாங் அண்ட் ரிசைட்டிங் ஆஃப் ஃப்ரெஞ்ச் poetry reduces the children to helpless laughter instead of tears. இல்லை யாம்னா என்னென்னா கர்ணக்கிழங்கு. ஸோ அதில் ஏதோ ஒரு பாட்டு படுது. என்ன பாட்டுனா, அந்த கர்ணக்கிழங்கு தோன்ற ஒரு பாட்டு. அது எப்படிப்பட்டனா, மேபி உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு அதை பாடிட்டு ஃப்ரெஞ்ச் poetry இருக்குல்ல, அது ஆல்ரெடி சொன்னாங்களே ஃப்ரெஞ்ச் poetry வந்துட்டு பாடுன்ட்டு, அதையும் பாடி அவங்கள அழுகிற குழந்தைங்கள்லாம் சிரிக்க வைக்குது. He didn't look as though he minded. ஸோ அவன் என்ன பண்ணுறது, பெரிய பிரச்சனையாகவே அது எதுவுமே பண்ணல, அது எல்லா வேலையும் அப்படியே ஸ்மூத்தாக பண்ணுது. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் Zigzag never slept or snored even for a second. அது தூங்கவும் இல்லை, கொரட்டையும் விடலை ஒரு செகண்ட் கூட, அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான். Never had a morning passed so quietly and peacefully for Dr. Krishnan. When the last patient had left, he called Zigzag to his room. ஸோ எப்போவுமே இந்த காலையுமே இவருக்கு இந்த மாதிரி அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்ததே இல்லையா. ஸோ பேஷண்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் Zigzag அவர் கூப்பிட்றாரு. Zigzag flew in and sat on the table, scratching the bird under its beak. Dr. Krishna sighed and said, Somu was right after all. You are an absolute treasure. I never realized what he meant when he called you great help. ஸோ என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அதோட இதை தடவி விடுறாரு, அதோட அழகை தடவி விடுறாரு. தடவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் சோமு சொன்னது சரிதான், நீ வந்துட்டு உண்மையிலே ஒரு ட்ரெஷர் தான், நான் ரியலைஸே பண்ணலை நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப அப்படின்ட்டு. Why didn't you tell me you would prefer to be at clinic instead of soaring like that to show you are bored? நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு கிளினிக்கில் இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு பதிலாக நீ ஏன் வந்துட்டு நீ போராக இருக்க அப்படின்னு காட்டுறதுக்காக எதுக்கு கொரட்டை விட்டுட்டே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. What do we do now? No one wants you back at home now. They want me to leave you with Visu. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் முடியாது, உன்னை வந்துட்டு விசுகிட்ட விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுது. Just then the telephone rang. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, Zigzag கிட்டக்க வந்துட்டு கிருஷ்ணா பேசுகிறாரு. அப்போது ஒரு டெலிஃபோன் பெல் அடிக்குது. It was Mrs. Krishna sounding very pleased with herself. You know, Mrs. Jangji Hunwala, the art critic, she chuckled. She doesn't want me to exhibit sunset at Marina. She bought it for herself for 5,000. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, என்னாச்சுன்னா அந்த லேடி இருக்காங்கல்ல ஆர்ட் கிரிட்டிக்கு, அவங்க வந்துட்டு அந்த நான் சன்செட் அண்ட் மரினான்னு ஒன்று வரைஞ்சிருந்தேன்ல, அது வந்து இந்த டேமேஜ் ஆன பீஸு, அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Isn't that the painting the papaya fell on? ஸோ அவர் கேட்குறாரு, அந்த பப்பாளி விழுந்துச்சுல்ல அந்த பெயிண்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Yes, Mrs. Krishna was laughing heartily now. I had left in one corner and she chose to buy it, saying she loved my new technique of painting. She simply adored those streaky orange bits. She launched into fresh gales of laughter. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க.
நான் அதை வந்து ஒரு ஓரத்தில் தொங்க விட்டுருந்தேன். ஆனால் அவங்க அதை தான் வாங்கிக்கணும்னு நினச்சாங்க. அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நான் இப்படி புதுசாக டெக்னிக் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு அவங்க நினச்சாங்க. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, அதுவும் எஸ்பெஷலி அந்த ஆரஞ்சு கலரில் அது இது பட்டு போடுச்சுல, பப்பாயா பட்டு போச்சுல, அந்த இடத்துல தான் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ இது சொல்கிறப்பே வந்துட்டு அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பை த வே ஷீ சேட் வென் ஷீ சோபர் டவுன். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் we were fair to Zigzag. Shall we keep him as at home just on trial for another week? ஸோ என்ன சொல்கிறாங்க, நாம் வந்துட்டு ஜிக்ஸாக் கிட்ட நல்லபடியாக நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் நம்ம வீட்டில் அவனை வச்சுப்போமா ஒரு வாரத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷுர், அக்ரீட் அ டிலைட்டட் டாக்டர் கிருஷ்ணா பிஃபோர் ஹீ கிளியர்லி ஆடட், அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் ஹிம் டு த கிளினிக் எவ்ரி மார்னிங் ஸோ தட் யூ கேன் பெயிண்ட் இன் பீஸ் அட் ஹோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் காலையில் வந்துட்டு இவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், கண்டிப்பாக நம்ம வச்சுப்போம், நான் காலையில் வந்துட்டு இவனை நான் கிளினிக் கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஸோ நீ பீஸ்ஃபுல்லாக வீட்டில் பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மை பாய் ஹீ கன்ஃபைடட் டு ஜிக்ஸாக் ஆஃப்டர் மேட்டர்ஸ் வர் சாட்டிஸ்ஃபேக்டரிலி செட்டில்டு. இதில் கன்ஃபைட்னா என்ன பண்ணுறதுன்னா சொல்கிறது, ஜிக்ஸாக்ல நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிவிங் அப் பேர்ட் அ டாஃபி ஃப்ரம் ஹிஸ் டெஸ்க். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு சாக்லேட் அவர் டெஸ்க்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ் அ ஜிக்ஸாக் வே, ஐ வுட் கால் இட் வுடன்ட் யூ. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட திறமையை வந்துட்டு நீ யூனிக்காக காட்டுற அப்படி தானே, அதோட வே என்னன்னா ஜிக்ஸாக் வே, உன் வழியை நீ தனியாக வந்துட்டு உன் வழியில் நீ திறமையை காட்டுற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஜிக்கி ஜாகா கிங் ஆஃப் த தாங்கா brought up on compliment as he was didn't bother to reply. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்டை வாங்கிக்கிச்சு, ஆனால் பெருசாக எதுவுமே ரிப்ளை பண்ணலை. He just ate the toffee, paper wrapper and all, and then lowered crinkly eyelid in knowing wink. ஸோ என்ன பண்ணுச்சு, அது சாக்லேட் இல்லாமல் சாக்லேட் சுற்றி அந்த பேப்பர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா, எப்போயுமே ஒரு மாதிரி கண்ணடிக்கும்ல, அந்த மாதிரி கண்ணடிக்குது. இந்த கிரிங்க்லினா வந்துட்டு ரிங்கிள்டு. ஸோ அந்த மாதிரி கண்ணடிக்குது. இதோட இந்த லெசன் முடியுது. Author information. Asha Nehemiah, born in 1958 at Chennai, has lived and studied and worked in 8 different cities and small towns and is now a resident of Bangalore. ஸோ இவங்க எப்போ பிறகுறாங்க அப்படின்னா, ஆஷா நேமியா எப்போ பிறக்குறாங்கன்னா 1958 பிறக்குறாங்க. சென்னையில் வாழ்ந்துருக்குறாங்க, படிச்சிருக்காங்க, நிறைய சிட்டிஸில் போய் 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் போய் வாழ்ந்துருக்காங்க, சின்ன டவுன்ஸ்லேயும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா பெங்களூரில். She has always been interested in writing. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்போயுமே ரைட்டிங் தான். Her love for reading led her to study literature in college. ஸோ அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. If she had not been a writer, she would have been a teacher. ஸோ அவங்க ரைட்டராக ஆகலைன்னா கண்டிப்பாக டீச்சராக தான் ஆயிருப்பாங்க. Humor, fantasy, mystery and adventures are the strong elements in her work. ஹியூமர்னால் வந்துட்டு காமெடியான, ஃபேண்டசினா அப்படின்னு அர்த்தம்னா வித்தியாசமான, மிஸ்ட்ரினாலும் வித்தியாசமானதான். ஸோ வித்தியாசமான கதைகள் எழுதுறது. அட்வென்ச்சர்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புதிய விஷயங்களை நோக்கி போகிறது. இந்த மாதிரியாக தான் அவரோட கதைகள் இருக்குது. அதுதான் அவங்க கதைகளில் ஸ்ட்ராங் எலிமெண்ட்னால் அவங்க கதையை மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஷீ லவ் பேக்கிங், வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனா, பேக்கிங் பிடிக்கும், வாக் பண்ணுறது பிடிக்கும், ரீட் பண்ணது பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறதும் பிடிக்குமா. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த லெசனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் நான் சொல்கிறேன், உங்களோட வியூ பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்காமல் ஒருத்தவங்களை நம்ம இட போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மோரோவர் எனக்கும் பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு 2 பெட்ஸ் வச்சுருந்தேன், இப்போது அவங்க எங்கள் கூட இல்லை. ஸோ உங்களோட பெட்ஸ் எப்படி, அதுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நானும் படிக்கிறேன். ஸோ இந்த இது வந்துட்டு எனக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டோரி வந்துட்டு ஒரு எமோஷ்னல். ஏன்னா வந்துட்டு நாங்களும் கிட்டத்தட்ட பேரட் தான் வச்சுருந்தோம், அது இப்போ எங்கள் கிட்ட இல்லைன்றப்போ எங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பெட்ஸ் மேலே நீங்களும் அன்பு வச்சுருப்பீங்க. உங்கள் பெட்ஸ் எப்படி உங்களுக்கு அப்படிங்கிறத எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.